இஸ்ரவேல் தேசத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை. ஆறுகள் வற்றின. வயல்கள் காய்ந்து போயின. மக்கள் உணவுக்கும் தண்ணீருக்கும் தவித்தனர். அந்த காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா கர்த்தரின் வார்த்தைக்காக முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். கர்த்தர் எலியாவிடம், நீ சாரிபாத் என்ற ஊருக்குச் செல். அங்கே ஒரு விதவை உனக்கு உணவு அளிப்பாள் என்று கட்டளையிட்டார். தேவனுடைய வார்த்தையை நம்பி எலியா நீண்ட தூரம் நடந்து சென்று சாரிபாத் ஊரை அடைந்தார். ஒரு ஏழை விதவை சில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய சிறிய மகன் பசியால் சோர்ந்து அவள் அருகில் நின்று கொண்டிருந்தான். எலியா அந்த விதவையிடம், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று அன்போடு கேட்டார். அவள் தண்ணீர் எடுக்கச் சென்றபோது, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று எலியா கேட்டார். விதவை கண்ணீருடன், என்னிடம் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மட்டுமே இருக்கிறது. இதை என் மகனுக்கும் எனக்கும் சமைத்து சாப்பிட்ட பிறகு இறப்பதற்காக காத்திருக்கிறோம் என்று கூறினாள். எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, முதலில் எனக்காக ஒரு சிறிய அப்பம் செய்து கொண்டு வா. கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்சம் முடியும் வரை உன் மாவு பானையும் எண்ணெய் குடுவையும் குறையாது என்றார். தேவனுடைய வார்த்தையை நம்பிய அந்த விதவை தன்னிடம் இருந்த கடைசி மாவாலும் எண்ணெயாலும் முதலில் எலியாவுக்காக அப்பம் செய்தாள். அது அவளுடைய விசுவாசத்தின் செயலாக இருந்தது. மறுநாள் காலையில் விதவை மாவு பானையை திறந்து பார்த்தாள். ஆனால் அது காலியாகவில்லை. தேவன் சொன்னபடியே இன்னும் மாவு இருந்தது. அவள் தேவனுடைய வாக்குறுதியை நினைத்து ஆச்சரியமடைந்தாள். எண்ணெய் குடுவையிலிருந்தும் எண்ணெய் குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் அதிசயமாக அவர்களுக்கு தேவையானதை வழங்கினார். விதவையும் அவளுடைய மகனும் தினமும் தேவன் கொடுத்து உணவை உண்டு வாழ்ந்தார்கள். பஞ்சம் இருந்தாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. விதவை எலியாவுக்காக வீட்டின் மேல் அறையில் ஒரு சிறிய இடத்தை தயார் செய்தாள். அங்கே எலியா தங்கி தினமும் தேவனை நோக்கி ஜெபித்து வந்தார். சில நாட்களுக்கு பிறகு விதவையின் ஒரே மகன் திடீரென கடுமையாக நோயுற்றான். தாய் மிகவும் கவலையடைந்தாள். நோய் மிகவும் மோசமடைந்தது. இறுதியில் அந்த சிறுவன் மூச்சு விடாமல் இறந்தான். விதவையின் உலகமே இருளாகி போனது. தன் ஒரே மகனை இழந்த விதவை துயரத்தில் கதறி அழுதாள். தேவனுடைய மனிதரே, ஏன் இது எனக்கு நடந்தது என்று வேதனையுடன் கேட்டாள். எலியா அமைதியாக, உன் மகனை என்னிடம் கொடு என்றார். அவர் அந்த சிறுவனை தாயின் கைகளிலிருந்து மெதுவாக எடுத்துக்கொண்டார். எலியா அந்த சிறுவனை வீட்டின் மேல் அறைக்கு எடுத்துச் சென்றார். அங்கே அமைதியாக தேவனை நோக்கி ஜெபிக்கத் தொடங்கினார். எலியா முழு மனதுடன் கர்த்தரை நோக்கி, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த சிறுவனுக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள் என்று உருக்கமாக ஜெபித்தார். எலியா அந்த சிறுவனின் மேல் முதல் முறையாக படுத்து, கர்த்தாவே, இந்த பிள்ளைக்கு மீண்டும் உயிர் தாரும் என்று முழு மனதுடன் ஜெபித்தார். அவர் இரண்டாவது முறையும் தேவனை நோக்கி உருக்கமாக ஜெபித்தார். மனிதனால் முடியாததை தேவனால் முடியும் என்ற விசுவாசம் எலியாவுக்குள் இருந்தது. மூன்றாவது முறையாகவும் எலியா ஜெபித்தார். கர்த்தருடைய வல்லமை அந்த அறையை நிரப்பியது. உயிரோடு எழுந்த சிறுவனை எலியா அன்புடன் எழுப்பினார். தேவனுடைய அதிசயத்தை பார்த்து அவர் கர்த்தரை துதித்தார். பின்னர் எலியா அந்த சிறுவனை மேல் அறையிலிருந்து கீழே கொண்டு வந்து அவனுடைய தாயிடம் அழைத்துச் சென்றார். தன் மகன் உயிரோடு இருப்பதை பார்த்து விதவை அளவிட முடியாத மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தாள். தேவனுடைய அன்பை அவள் நேரில் அனுபவித்தாள். விதவை எலியாவிடம், இப்போது நீர் உண்மையாகவே தேவனுடைய மனிதர் என்றும் உங்கள் வாயிலிருந்து வரும் கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்றும் அறிந்தேன் என்று கூறினாள். தேவனை முழு மனதுடன் நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடமாட்டார். அவருடைய நேரத்தில் அவர் அற்புதங்களைச் செய்வார். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறது. தேவனுடைய வாக்குறுதிகள் ஒருபோதும் பொய்யாகாது. விசுவாசத்தோடும் கீழ்ப்படுதலோடும் வாழ்கிறவர்களை அவர் அதிசயமாக வழிநடத்துகிறார். தேவனுக்கு இயலாதது ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களைச் செய்ய வல்லவர். இந்த வேதாகம கதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக், ஷேர் செய்து மேலும் வேதாகம கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.